ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசம் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க, இப்போ ரசம் எப்படி செய்யலான்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் போட்டுக்கிட்டோம். இவ்வளோ போதுமான அளவு அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வச்சுருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ எண்ணெயோ போதுமான அளவு நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூண்டு, அப்புறம் மிளகு, மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், இது மூணுமே சேர்த்து நல்லா ஒரு புஷ்ஷு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் எப்படி ரசம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டா. நான் ரசத்துக்கெலாம் நான் எண்ணெய் அவ்வளோ போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் ரசம். நிறைய எண்ணெய் ஆகிடுது மேலெல்லாம். ஸோ அதனால எண்ணெய் கம்மியாக போட்டு தான் நான் ரசம் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன போட போகிறோன்னா மஞ்சத்தூளும் உப்பு தான். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளிலேயே வந்து கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தக்காளிலாம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் நான். அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சிடலாம்.
ஹை ஃப்ளேமில் கலக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற்றிக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நுரை வந்துச்சுன்னா, இப்போ நுரை வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. 5 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம் ரசம். கொத்தமல்லி போட்டு இறக்கி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வர மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.